Roughly about $500,000 ரெவென்யூனா இருக்கிற கம்பெனிஸ்க்கு தான் யூ கேட்டர் டு தட் மார்க்கெட். காசை தாண்டி ஒரு ஆம்பிஷன் வேணும். 1000 crore மேபி 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கம்பெனியை உருவாக்குறது மிக மிக எளிது. யூ ஹேவ் பில்ட் அ மேசிவ் கம்பெனி. அது இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா அந்த ஃபவுண்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுவீங்க? 10 billion is easy, 100 crore is easy. 100 crore is easy. But if you ask $1 billion company now, it's the difficult part. Most people think that you start a company and you can become rich quickly. அது ஒரு டைரக்ஷன் எங்க போதோ அதுக்கு அலைன் ஆயிட்டு நீங்க போயிட்டு இருந்திருக்கீங்க. டிகிரி இல்லாம அந்த பீரியட்ல அதுவும் ஒரு ஐடில எப்படி ஒரு ஜாப் உங்களால உள்ள போக முடியும் சார்? இந்த கம்பெனி தான் என்னோட ஃபியூச்சரானு வரவன் யோசிக்கிறான். சேலரி நிறையான்னு சொன்னா கூட நம்ப மாட்டான். ஏஐ தெரிஞ்சவனால உங்க வேலை போகுது. But when you are skilled, when you are ready for something, when there is an opportunity, you will be able to land it. Even if it is singing, even if it is movie making, you take Kamal Haasan. Welcome to the show, Winning Decoded. For those who don't know about your brand Kissflow, Kissflow பத்தி என்ன சொல்லணும்? ஆக்சுவலாக என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சியூமர் பிராண்ட்ஸுக்கும் B2B பிராண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. இன்னும் இப்போ ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோகோ இல்லை ஒரு பெப்சி இல்லை அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா தென் பீப்புள் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் இட் பிகாஸ் தே ரியலி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கிஸ்ஃப்ளோ மாதிரி ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சாஃப்ட்வேர் பிராண்ட் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இட்ஸ் அ வெரி ஹைலி B2B பிராண்ட். அப்போ B2Bல கூட இப்போ ஜோஹோ மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சின்ன கம்பெனிஸ்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து வி ஒன்லி செல் டு வெரி லார்ஜ் கம்பெனிஸ். ஸோ அதனால காமன் மேனுக்கு அது அவ்வளோவா தெரியாது. பட் ஆனால் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அஃப்கோர்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ கிஸ்ஃப்ளோ என்ன பண்ணுறோன்னா வி ஒர்க் ஃபார் வி ஹாவ் அ சாஃப்ட்வேர் விச் ஹெல்ப்ஸ் பீப்புள் டு பில்ட் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ். அதாவது பெரிய லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறோம். அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கோம். அது வந்து கோட் எல்லாம் இல்லாமல் பிஃபோர் AI itself we did that. It's called a no code low code platform. But we engage in large transformations. அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி அந்த மாதிரி இருக்கும் ஒரு 3 year பீரியட்ல. ஓகே, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல வி டூ தோஸ் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். இப்போ இந்த நோ கோட் லோ கோட் எல்லாம் இப்போ லேட்லி தான் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. பட் இப்போ நீங்க வந்துட்டு லோ கோட் நோ கோடுன்றது வந்து ஐ திங்க் ஒரு அட்லீஸ்ட் 10-15 years பேக் யூ ஸ்டார்டட் திஸ். யா, நாங்க வந்து it just looks too old. We started 20 years ago. ஓகே. அப்போ வந்து அதுக்கு ஒரு கேட்டகரின்னு இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இட் வில் பிலாங் டு அ கேட்டகரி. இப்போ கேட்டகரினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ERP அப்படின்னு சொல்றது ஒரு கேட்டகரி. இந்த ERPக்குள்ளார போனீங்கன்னா யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் லைக் SAP இஸ் ஒன் ப்ராடக்ட், Oracle இஸ் another competitor, அந்த மாதிரி இருக்கும். இப்போ என்னாச்சுன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கேட்டகரியே இன்னும் உருவாகலை. யூ பில்ட் த கேட்டகரி. கேட்டகரி ERPன்ற கேட்டகரி உருவாகாத மாதிரி லோ கோட் நோ கோட்னு ஒரு கேட்டகரி எல்ஸ் அப்படின்ற ஒன்று உருவாகலை. அப்போ கேட்டகரி உருவாகலைன்னா என்ன ப்ராப்ளம்னா, தி ஏர்லி இன்னோவேட்டர் இருக்காங்க இல்லையா, லைக் பீப்புள் லைக் அஸ், they carry the burden of creating the category as well. Correct. Educating the market as well. Educating the market, building the category. அவங்களுக்கு அப்படி எப்படின்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப சொல்றதுக்கே கஷ்டப்படுறீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்பெல்லாம் இன்டர்நெட் வேற கிடையாது. So there is no blogging platform. There is nothing actually. So there is no ecosystem in Chennai. இந்த மாதிரி எதுவும் பெருசா ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டில். ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில்ன்றது சென்னையிலே இல்லை, ஈவன் இந்தியாவிலே கூட இல்லைன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த காலகட்டத்தில் வி கிரியேட்டட் திஸ். அப்போது வி ஆல்சோ டிடன்ட் ஹேவ் மச் ஐடியா. அதாவது இது வந்து ஒரு கேட்டகரி. இப்போ ரிட்ரோஸ்பெக்டிவாக யோசிக்கும் பொழுது இட் இஸ் வெரி கிளியர் டு சே, ஓ இது கேட்டகரி கிரியேஷன் ப்ராப்ளம். அது நம்ம இப்போ தெரியாது. பட் ஆனால் அப்போ என்ன புரிஞ்சிச்சுன்னா, இது கேட்டகரி கிரியேஷன் ப்ராப்ளம்னு புரியல, பட் இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ்னா CRM, SAPனா ERP அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ கிஸ்ஃப்ளோனா என்ன அந்த கொஸ்டின் மார்க் வருது இல்லையா. ஸோ அதுக்கு ஏதோ ஒன்று தேவை அப்படின்றது மாத்திரம் தெரிஞ்சிச்சு. பட் அதுதான் கேட்டகரி கிரியேஷன் ப்ராப்ளம்ன்றது அப்போ தெரியாது ஆக்சுவலாக.
ஸோ வி கேம் அப் வித் அவர் ஓன் டெஃபினிஷன். என்ன யோசிச்சேன்னா, யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஐஒய் அப்படிங்கிற ஒரு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க. டிஐஒய்னா டூ இட் யுவர் செல்ஃப். வீட்டில் பெயிண்ட் அடிக்கணும்னா பெயிண்டர்லாம் கூப்பிட மாட்டாங்க அமெரிக்காவில். அவங்க வந்து ஹோம் டிப்போ போயிட்டு ஒரு பெயிண்ட் வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே கன் வாங்கிட்டு போட்டு அவங்களே தான் அடிச்சுக்குவாங்க. இப்போ வீட்டில் பிளம்பிங் ரிப்பேர்னா பிளம்பர்லாம் ஜென்ரலாக கூட மாட்டாங்க. ஸோ தே தெம்செல்ஸ் ரிப்பேர் இட். இப்போ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஐக்கியா கிரியேட்டட் that whole brand. Yes. So இது இப்போ நீங்க ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும்னா ஐக்கியால they ship you the product and ship you all the screws and அதை ஃபிட் பண்றதுக்கு உண்டான ஸ்மால் எக்யூப்மெண்ட். நீங்க அதை அன்பாக்ஸ் பண்ணி நீங்களே ஃபிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டிலோ இல்லை ஒரு சேரோ இல்லை டைனிங் டேபிளோ தானா வந்துடும். ஸோ யூ டோன்ட் நீட் அ கார்பெண்டர் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த மார்க்கெட் அப்படிதான் இருக்கு. யூஎஸோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி லேபர் ஸ்கேர்ஸ் மார்க்கெட். ஸோ அங்கே வந்து யூஎஸ்லாம் நாங்கள் ப்ரைமரியாக டார்கெட் பண்ணதுனால the DIY will resonate with the US audience அப்படின்றதுனால DIY பிளாட்ஃபார்ம்னு சொன்னோம். ஸோ Kissflow is like a DIY பிளாட்ஃபார்ம். பட் ஆனால் நீங்கள் வந்து ரெவென்யூ வந்து ஓரளவு ஒரு 5-6 crores which is roughly about $500,000 ரெவென்யூனா இருக்கிற கம்பெனிஸ்க்கு தான் யூ கேட்டர் டு தட் மார்க்கெட். இல்லை அப்போ வந்து அதெல்லாம் தெரியாது. இப்போ நான் சொன்ன 5 crore ப்ராடக்ட் இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட். ஸோ அப்போ வந்து யூ கேட்டர் டு ஆல் எஸ்எம்இஸ் ஆல்சோ. அப்போ எங்களுக்கு அந்த கிளாரிட்டி கூட கிடையாது. ஸோ எஸ்எம்பிஸ்க்கு எவன்லாம் விற்க முடியுமோ விற்கலாம். இது ஜென்ரலாக ஒரு ஃபவுண்டர் மைண்ட் செட் என்னென்னா யூ ட்ரை டு செல் இட் டு எவ்ரிபடி, விச் இஸ் ஆக்சுவலி அ ப்ராப்ளம் ஆஸ் வெல். ஃபவுண்டர்ஸ் நீட் டு நோ ஹூ இஸ் யுவர் கஸ்டமர். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு தெரிய வேண்டியது ஹூ இஸ் நாட் யுவர் கஸ்டமர் அப்படிங்கிறது ரொம்ப தெரிய வரணும். உதாரணத்துக்கு இப்போ டாலி மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டாலி மாதிரி ப்ராடக்டை கொண்டு போய் யூனிலிவர் மாதிரி ஒரு கம்பெனியில் விற்க முடியுமான்னு யோசிக்கணும். how much ever you are a good salesperson or a good founder, a great product, that product doesn't work for Unilever. அதே மாதிரி SAP they need much bigger level of complexity எல்லாமே அதை ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி SAP மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போயிட்டு நம்ம பொட்டி கடைகளில் ஒரு அண்ணாச்சி கடையில் அவர்கிட்ட போயிட்டு நீங்க SAP வாங்கிக்கன்னு சொல்ல முடியுமான்னா முடியாது இல்லையா? it just doesn't make sense. பட் பெரிய கம்பெனிஸ், எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ்க்கு இது நேச்சுரலா தெரியும் வரும். ஏன்னா அதை தான் அவங்க ஃபிகர் அவுட் பண்றாங்க. பட் ஏர்லி ஸ்டேஜ் ஃபவுண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ ஒன்று சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் விற்க முடியுமோ எல்லாருமே எங்க கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்றது. அது புரிய எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு? சோ அதனால என்ன சொல்ல வந்தேன்னா அதே தான் நானும் பண்ணேன் அப்படின்னு சொல்லதான் முக்கியமா வந்தேன். ஏன்னா இது நான் ஏதோ புத்திசாலி மாதிரி எல்லாம் நான் சொல்ல வரல. இல்ல அதுதான் அதே தப்பு பண்ணி ரொம்ப நாள் என் கஸ்டமர் புரிய ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. 2004 ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 2004 it took 2008 4 years. It's solid 4 years to figure out we are just fucking it up. So totally we are messing it up. Okay. See, appo enna knowledge is actually knowledge was not democratized. See, the access to information and knowledge இன்னைக்கு தான் we are with AI. இன்னைக்கு நாம இருக்கிற இது வந்து we are the most advanced democratized situation for access to knowledge. But 2004 that was just the time Google was getting popular. I remember those days. And there was no blogging platform. There was blogger.com இருக்கு. அதுல கிரியேட் பண்றதே பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். blogger.com வரும்போது 2007 2008 அந்த மாதிரி sometime. I don't remember exactly what year, but it was quite late. So which means knowledge is not documented and not readily available. But once blogging happened, video blogging la varala, video la varave illa, YouTube is not there, which means their experiential information is not available. It is locked in places. And that gave the advantage for in the Silicon Valley mari இடத்துல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பயங்கர அட்வான்டேஜ். ஏன்னா அங்க போய் இருந்தீங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்கவங்க you live in the ecosystem. You live in the ecosystem. And that knowledge is locked in that ecosystem. Not by, there's no intention for them to lock it. It just, there's no technology to federate it or technology to democratize it. அது மாதிரி ஒரு டெக்னாலஜி இல்லை. பிளாகர் யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் டெமோக்ரட்டைஸ் ஆகிடுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போது we started in the most difficult times. If you really think about it. Meaning,
ஐ வுடன்ட் சே அதுக்கு முன்னாடி அதுக்கு மேல டிஃபிகல்ட். .com பபுள்லாம் முடிஞ்சு அப்புறம் எந்திரிச்ச டைம் தானே 2004. மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம்ஸ் now in relative to today. Yeah. See இன்றைய காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா, 1950ல இருந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 2000ல ஸ்டார்ட் பண்றது ஈஸி தான். இப்ப கம்பேர் பண்ணா இன்னைய டேட்ல இருந்து சொல்றேன். இன்னைய 2026 2004ல பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹார்ட். இப்போ it looks so easy to start a company. Yes. And still people are hesitating to start a company. So I don't know why. But it's actually this is the best time to start a company. Best time to be an entrepreneur. Best time to be a founder. It is easy to build a $10 million company. It's easy to build a $10 million company, which is 100 crores as a single person. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில ஒரு தனியாளா 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கம்பெனியை உருவாக்குறது மிக மிக எளிது. ஐ ரியலி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ சுரேஷ் சம்பந்தம் சார் வந்து இப்போ யூ ஹேவ் பில்ட் அ மேசிவ் கம்பெனி, ரெவென்யூ ஒரு க்ளோஸ் to 1000 crore மேபி. ரெவென்யூ தெரியல, பட் யா we have valued decently. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ அவர்கிட்ட ஒரு கோடியை கையில கொடுத்து எனக்கு வந்து ஒரு 100 crore கம்பெனி கிரியேட் பண்ணணும், உங்களுக்கு ஆனால் இருக்கிற கிஸ்ஃப்ளோ கம்பெனியோட ரிசோர்ஸஸ் எதுவும் கிடையாது, லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீப்புள், இன் டர்ம்ஸ் ஆஃப் த டெக்னாலஜி தட் யூ ஹேவ், ஈவன் கஸ்டமர் பேஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் ஃப்ரம் த ஸ்க்ராச் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும், 1 கோடி கையில் இருக்கு. வாட் வில் பி யுவர் பிளே புக்? எங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க? சரி, ஆக்சுவலாக அதான் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இப்போ நிறைய நாலேஜ் இருக்கு. ஓகே, த பிக்கஸ்ட் சேலஞ்ச் எனக்கு ஈஸியாக பண்ணிட முடியும்னு தோணுது. இன்னைக்கு வந்து இப்போ என்னோட இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷோவே இருக்கு அமெரிக்கால. ஓகே, தே பேசிக்கலி அமௌண்ட் மறந்து போயிட்டேன். தே டேக் அ CEO or some founder of a very successful company and give them very small money and send them to an unknown country. Okay, so that they don't have any resources. Yeah, so send them to an unknown country where they never had. Interesting. And then they expect them to build a business in 3 months or 6 months or some number. I forgot the show name. Okay. So meaning அந்த மாதிரி அதுல சக்சஸ் ரேட் என்ன இருக்கு? அது நான் டீடைல்ஸ் பார்க்கல, பட் I know this some show is there like that. It's like a Big Boss மாதிரி. It's a very popular பண்ணிருக்காங்க. பட் ஐ டோன்ட் நோ நான் 1-2 ஏதோ பார்த்து ஞாபகம் இருக்கு. பட் ஐ அம் ஷூர். பட் அது வேற நீ ஒன்னு கேக்குறீங்க, அது மாதிரி கேக்குறேன். பட் அந்த மாதிரி அந்த கேக் இட்ஸ் a very interesting thought, but it's quite easy to do for me. என்ன பண்ணுவீங்க இப்போ? 10 crore easy, 10 billion is easy, 100 crore is easy. 100 crore is easy. But if you ask me to build a billion dollar company now, it's the difficult one. எனக்கு கொஞ்சம் டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, ஃபர்ஸ்ட் this is what I'll do. செகண்ட் இதை தான் பண்ணுவேன். இப்போ நான் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு விஷயம் பண்ணுவேன். இப்போ திங்கிங் ஃப்ரம் யுவர் ஆஸ்பெக்ட், யூ ஹேவ் வாஸ்ட். ஆஃப் கோர்ஸ் ஐ கம் ஃப்ரம் அ சாஃப்ட்வேர் பேக்ரவுண்ட். ஐ வில் பிக் அ ப்ராப்ளம் இன் த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி தான். ஃபர்ஸ்ட் திரும்ப நீங்க பார்த்தாலும் வேற டைரக்ட் கன்சியூமர். எனக்கு அது நல்லா மற்றதுலாம் எனக்கு வந்து சாஃப்ட்வேர் தெரிஞ்ச அளவுக்கு தெரியாது. ஓகே, மீனிங் மற்றது தெரியும், பட் இட் இஸ் நாட் லைக் மோஸ்ட்லி ஐ டூ இட். I learn it through a mentoring. I invest in a lot of companies. அது இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா அந்த ஃபவுண்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலும் சாஃப்ட்வேர் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு மற்ற விஷயங்கள் தெரியாது. Of course I'll pick software. Okay. So and first I will pick a software which doesn't require me to go and meet people and sell. ஓகே, 100 கோடின்றது ரொம்ப என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோஷன் இருக்குல்ல. ஆமா இல்லையா? யூ ஹேவ் a product like நோஷன். இப்போ இந்த நோஷன் வந்து நீங்க போய் வாங்குறீங்களா? கரெக்ட், வாங்குறது இல்லை. ஜஸ்ட் ஆன்லைன்ல போயிட்டு you just pay money. So you build software like Notion, software like Medium, so which is not very complex to build and it is very needed software. பட் ஆனால் இதை பில்ட் பண்ணிட்டு என் கஸ்டமருக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது ரொம்ப சேலஞ்சா இருக்குல்ல. You have to burn lot of money in marketing. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் who will die for this solution. அது அவ்வளோ ப்ரெஸ்ஸிங் ப்ராப்ளமா இருக்கும். அதுதான் நம்ம நிறைய டைம் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, ஒரு ஜனரஞ்சகமான ப்ராப்ளம், ஆனா யாருக்குமே அது ப்ரெஸ்ஸிங் ப்ராப்ளமா இருக்காது. எல்லாருக்குமே ஒரு மாதிரி நைஸ் டு ஹேவா இருக்கும். நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு டேட்டா ஞாபகத்துக்கு வருது. இந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் ஆகிற ஒரு ஸ்டேஜஸ் சொல்லுவாங்கல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள வந்துட்டு ஒரு 10-20% ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில். அடுத்த 5 இயர்ஸ்க்குள்ள ஒரு 50%, அண்ட் 10 இயர்ஸ்க்குள்ள ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் அப்படின்றாங்க.
இந்த ஃபெயில் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரீசன்னா மோஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் அவங்க ஒர்க் பண்ற ப்ராப்ளம் என் கஸ்டமருக்கு அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. தே ஆர் ஒர்க்கிங் ஆன் சம்திங் திங்கிங் தட் இட் இஸ் அ ப்ராப்ளம். இப்போ நீங்க சொல்றது அதுக்கு தான் யூ ஆர் கமிங் டு. ப்ராப்ளமா இருக்கும், நாட் அ பிரessing ப்ராப்ளம். So that customer is ready to pay for. Correct. Yes. So ஒரு 6 characteristics இருக்கு. frequency இருக்கணும், urgency இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ஒரு characteristics repeatability வேணும். So it should cost money for them if they don't solve the problem. அந்த மாதிரி ஒரு 6 characteristics இருக்கு. இந்த மாதிரி I will grade them on the characteristics. Okay. And pick a smaller cohort of people. அவங்களை ரீச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். அதே சமயத்துல அவங்களுக்கு இது வந்து ரொம்ப அர்ஜென்ட் பிரessing ப்ராப்ளமா இருக்கணும். அண்ட் they are dying for உன்னதாண்டா தேடிட்டு இருந்தேன், எங்க போயிட்ட நீ இத்தனை நாளா 4 வருஷமா உன்னை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போயிட்டு ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் யூ அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் மாத்திரம் இல்ல, ஒரு கோஹார்ட். ஓகே, ஒரு 1000 பேர் 10,000 பேர் ரொம்ப சின்ன கோஹார்ட் தான். ஓகேங்களா? அது ஆனா எப்படி தெரியும் இந்த கோஹார்ட்? நீங்க எடுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ரெடிட் போலாம். ஓகே, நீங்க ஒண்ணுமே இப்ப இன்னைக்கு சிச்சுவேஷன்ல ரெடிட்ல போனீங்கன்னா there is a tons and tons of problems people are craving about it. Okay, but people are not solving about it. For example, I will tell you one problem, somebody can build it, right? நீங்க ஆன்லைன்ல நிறைய வாங்குறீங்க. Correct. Okay, what is your number one go to place? Amazon. There are a lot of direct to consumer brands. ஓகேங்களா? நீங்க அதுவும் வாங்குவீங்க. For example, Secret Alchemy. So இவங்களோடது I think Samantha has launched a product called Secret Alchemy. That's a direct to consumer brand. So I buy another perfume called Albatross. So that's another direct to consumer brand. So there are I buy a lot of D2C brands which are not available in Amazon. Okay. இருக்கும், but mostly D2B brand. இப்போ நான் வந்து டீ பாக்ஸ் வாங்குவேன், இல்லைன்னா வந்து ப்ளூ தோகை, ஒரு காஃபி பிராண்ட் இருக்கு, அது வாங்குவேன். இல்லைன்னா ஐ பை சம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிரஷ், niche products which are not for larger audience but niche products. But these are all very good products. But இந்த ப்ராடக்ட்ஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், இது ஒவ்வொன்றும் ஒரு வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒவ்வொரு வெப்சைட்லயும் போய் நீங்க வந்து பேமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும், கிரெடிட் கார்டை செட்டப் பண்ணோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு மாதிரி ரீஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு, டெலிவரி மேனேஜ்மெண்ட்டு. அந்த எனக்கு வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வெப்சைட்ல எப்பப்ப என்னத்தை ஆர்டர் பண்ண அதெல்லாம் வந்து சேர்ந்துச்சா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என் வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு குரூப் வச்சிருக்கேன். எனக்கு மாத்திரம் தான் அந்த குரூப், யாருமே கிடையாது அந்த குரூப்ல. பர்ச்சேசஸ்ன்னு ஒரு பர்ச்சேஸ் பண்ணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதில் ஒரு போட்டு வச்சுக்குவேன். அப்புறம் பார்த்துட்டே இருப்பேன், ஒரு 5 நாள் கழிச்சு இதெல்லாம் வந்துருச்சான்னு. அப்புறம் ஒண்ணு டெலிட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா எனக்கு எத்தனை அவ்வளோ வெப்சைட் இருக்கு, 10-20 வெப்சைட் இருக்கு. நிறைய ஒரு மாசத்துக்கு ஒரு 3-4 வெப்சைட் நான் புதுசாக வாங்கிட்டு இருக்கேன். ஓகே, அதான் அமேசான்ல கிடையாது. ஓகே, பட் ஏன் அவங்க எல்லாம் அமேசான்ல இல்ல? அந்த Amazon bloody charges 30-40%, right? And these D2C brands, they are so difficult to. If you get 30% cut to Amazon, it's too much, right? Yes. And you just look at from my standpoint, it's a bloody difficult pain, and it's very hard to refund. Yes, like so difficult. Like I buy white shirts, I go to Ministry of White. Then I have to go register in Ministry of White. It's very hard. It's painful, yeah. No, this itself is a problem. Yes. I'll go after. Yeah. Right? For example, and if you ask me, Amazon, if it has 1 million customers, for Amazon, this product will only have 5,000 customers. Million na எவ்வளவுங்க? 10 லட்சம். ஆமா, இல்லையா? 10 லட்சம் பேர் அமேசான்ல போய் வாங்குறான்னா, இதுல ஒரு 5,000 பேர் தான் இனிஷியலா வாங்குவான், இல்ல 10,000 பேர் தான் வாங்குவான். So very small market. Yeah. But these guys, இந்த 10,000 பேரும் they are a dying fan for me. என்ன பியூட்டினா, இந்த 10,000 பேர் போய் இன்னொரு 50,000 பேர்ட்ட சொல்லுவோம். And with more and more business onboarding here, then this cohort you get the ripple effect. So this is really how you go build companies. Yes. Right? So but most founders build companies like, நான் எடுத்த உடனே 10 லட்சம் பேருக்கு விற்க போறேன், எல்லாரையும் சால்வ் பண்ண போறேன், அதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது இவென்ச்சுவல் கோலா இருக்கலாம், அதுல தப்பு கிடையாது. பெருசா திங்க் பண்றதோட இதை நீங்க வந்து கான்ஃபிளிக்டா யோசிக்க தேவையில்லை. பெருசா திங்க் பண்றது வேற, இனிஷியலா எப்படி அதை லான்ச் பண்றதுங்கிறது வேற. யூ திங்க் பிக் but start small, be successful,
make it compound, and then go big. So this is the kind of a simple formula. Okay. This is really what I would do. So இந்த ஐடியாவை எடுத்து இப்போ பண்ணேன்னா I know I can make 100 crores. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா it doesn't look like a $1 billion opportunity. It starts as a $1 million opportunity, which is like 10 crores. And then it probably go to 10 million. It's 100 crores. So it's easy to build a $100 million company, sorry, 100 crore company. Yeah. And I won't take funding for this. You would bootstrap it? I would not take, you won't need funding for this. Okay. But for all your operations, நீங்க மார்க்கெட்டிங், இது எப்படி மார்க்கெட்டிங் பண்றது? இது வந்து செல்ஃப் மார்க்கெட்டிங் ஆகும். Okay. அதாவது பாத்தீங்கன்னா if you solve this particular problem, நீங்க ஒரு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10-20 கீ பிராண்ட்ஸ் கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டம். பட் ஒரு பேரே தெரியாத ஒருத்தவங்க நான் போய் இதெல்லாம் பண்றேன், இதான் பெயின் பாயிண்ட் அப்படின்னு போய் அவங்க அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போறதே ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனா if you solve the problem, it will, you need to there are some connects also இல்ல, connects மாத்திரம் இல்ல, you all see, if you will have an anchor point. ஓகேங்களா? இப்போ நீங்க எப்படி சொல்றது, இந்த ஐடியாவுக்கு ஆங்கர் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லோக்கல் வேர்ஹவுசிங் and solving the logistics for the D2C brands தான் anchor point. Okay. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ நான் வந்து ஒரு D2C பிராண்ட் வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் ஒரு 10 சிட்டியில தான் வாங்குவாங்க. பையிங் பவர் இருக்கு. கரெக்ட். டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை, புனே, ஹைதராபாத், மேஜர் கொச்சிஸ், ஆல் தீஸ் 10 cities. எல்லா இடத்துலையும் நீங்கள் வேர்ஹவுஸ் வைக்கணும், எல்லா இடத்துலையும் லாஜிஸ்டிக்ஸ் பண்ணணும். If you solve that particular problem, the brands will onboard automatically because you are solving a pain point. They will be dying for it. They have to invest in people, space, அதை மேனேஜ் பண்றது, அந்த இன்வென்ட்ரியை பண்றது, அதுக்கு செக்யூரிட்டி, பில்ஃபரேஜ், இன்சூரன்ஸ், ஊறப்பட்ட வேலை இருக்கு. ஒரு வேர் ஹவுஸ் பண்றது வெரி ஃபைண்ட் தி பிளேஸ், சோ மெனி ப்ராப்ளம்ஸ். வேர் ஹவுஸ் வந்து அவுட்டர்ல, சென்னைக்கு அவுட்டர்ல இருக்கிற இடத்துலயே ரெண்டல் காஸ்ட் பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு ஒவ்வொரு பண்ணு. So if you solve some problems, then you can do that, and you always go for the pressing problem that you can solve. You can solve it a lot. Of course it will work. There are, just an example, this one, there are hundreds of ideas. There is no, and also a lot of times people think இந்த ஐடியாவெல்லாம் சொல்லிட்டா யாராவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா, அப்பெல்லாம் ஐடியா இல்லை. அவ்வளோ வேணா சொல்றேன், நான் நிறைய ஐடியா சொல்றேன், யாருன்னா கேட்டுவாங்க, பண்றதுக்கு யாராவது ரெடியா இருந்தா சொல்லுங்க, நானே ஹெல்ப் பண்றேன். But the problem I'm saying is, idea is one thing, execution is a completely different beast altogether. Yes. Right? Most people lack the execution discipline. So I think, so it is like that. So it is quite easy to build a 100 crore company now. It's just that people need clarity. But if you still ask me, there is no guarantee that I can build a $1 billion company because there is no formula for that. That is a very difficult task. But there is more or less easy to build 100 crore பிராண்ட்ங்கிறது அவ்வளவு கஷ்டம் கிடையாது. அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது ஆக்சுவலா. அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது. The people hiringல ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும்ல ஜெனரலா. ஸோ அதுக்கு பாடி யூ சஜஸ்ட், ஏன்னா ஒன்ஸ் யூ ஹேவ் த ஐடியா, யூ ஹேவ் த, இன்னைக்கு வந்து டெக்னாலஜி ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச், ஒரு ரோட் பிளாக்காக யாருக்கும் இருக்க போகிறது இல்லை. வித் ஆல் த வைப் கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிள், எல்லாருனாலையும் அந்த டெக்னாலஜி மோஸ்ட்லி பண்ணிட முடியுது. ஸோ டெக்கை தாண்டி அடுத்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பீப்புள் தான். அப்படிங்கிறப்போ ஹவு டு யூ கோ அபவுட் ஃபைண்டிங் த ரைட் கோஃபவுண்டர்ஸ் ஆர் ரைட் டீம் மெம்பர்ஸ்? நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஐ வுட் ராதர் ஸ்பெண்ட் 2,000-3,000 rupees extra, then go for a premium co-working space and have my office there. Like WeWork Mari, even if it costs 10,000 per seat, I'll have an office in a premium place. So when I invite a candidate for an interview, because people see the packaging matters even for candidates. What is packaging? Which company they are going to come in, where are they going, அந்த கம்பெனியோட ஆம்பியன்ஸ், லுக் அண்ட் ஃபீல், எங்க இருக்கு, பெரிய பில்டிங்கா இருக்கா, அதெல்லாமே வந்து இட் மேட்டர்ஸ் டு தெம். அண்ட் அதை பார்த்து பாதி லைக் நான் வந்து கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு வீட்டில் ஆரம்பிச்சேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு இடம் கிடைச்சிச்சு, அதான் சீப்னு நினைச்சு. இப்பெல்லாம் அதில் எவ்வளோ ஸ்டூபிடான டிசிஷன் இப்போ புரியுது. பிகாஸ் இட் வாஸ் வெரி சீப், ஸோ வி ஸ்டார்டட் இட் தேர். பட் தென் it was very difficult to attract talent because
ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால ஒரு வீடு மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு கம்பெனி ரன் பண்ணுதுன்னா இந்த கம்பெனி தான் என்னோட ஃபியூச்சரானு வரவன் யோசிக்கிறான் இல்லையா? And you don't get right people there. You don't get right You will people get there. people, You won't but get- not the best people that you would want. அங்கிருந்து வந்து after some time we grew and then அங்கிருந்து we went to like Saidapetla ஒரு independent building போனோம். Building is good, 10 times better than What you what used we to have. used to have. Mm. It solved some problem. Then from there we went to Tidal Park. Mm. So once we went to Tidal Park, our hiring problem, so இந்த புது இண்டிபெண்டன்ட் பில்டிங் போனா கூட அது தனி பில்டிங், இது ஓகே நல்லா இருக்கு ஓகேன்ற அதுவும் ஒரு அளவுக்கு தான் சால்வ் பண்ணுச்சு. Once we went to Tidal Park, our complete hiring problems gone away. People எங்க பழைய கம்பெனில பாத்தீங்கன்னா உள்ள வருவாங்க, அப்புறம் அவங்க போனே எடுக்க மாட்டாங்க. உள்ள வந்துட்டு போவாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் கால் தேர்ட் கால் எடுக்கவே மாட்டாங்க. நீங்க சேலரி நிறையான்னு சொன்னா கூட நம்ப மாட்டான். நம்ப மாட்டான். நிஜமாவே கொடுப்பானா? அவன் ஒரு காசு மாசம் கொடுப்பானா? வேலை இல்ல. வாங்கிட்டு இவனை அனுப்பிச்சிடுறான். நம்பி நான் அந்த கம்பெனில வேற பேப்பரை போட்டு இங்க வரணுமா அப்படின்னு யோசிப்போம். டைட்டில் பார்க் வந்ததுக்கு அப்புறம் the problem solved. Problem more or less solved. But then it was very clear to me. So when we were growing, then we had World Trade Center office, and then we were we were the first one to move there. And that was COVID time. There was no need for an office. Okay. Actually, everybody was going remote. And that time we went for consciously we went for okay. எடுக்கிறோம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் நியூயார்க்கு, அதே பிராண்டா ப்ராப்பரான ஒரு பெரிய பில்டிங் எடுக்கிறோம். பிகாஸ் இப்போ வந்தீங்கன்னா when people come from, we have employees in foreign countries. Like we hire in Australia, Philippines, Thailand, America, all the countries we are hiring. So after hiring, they come for onboarding. They make a trip to Chennai office. வந்து பார்த்தாங்கன்னா they feel as if they landed in another company like in America or in Australia. They don't feel any different. They're very pleasantly surprised and happy that they chose Kissflow. So now if I'm starting a startup, Kissflow is a big company now. I won't have much money. But I would actually go to a WeWork, which is housed in the same type of building. And I will probably take a 2-seater or a 3-seater or a 5-seater and probably cost 25,000 rupees, 30,000 rupees. But the ambience will be good. Definitely the guy will join. We can tell him this is how the future. It signals you what the founder is thinking. Where will he go? இந்த ஆஃபீஸ்ல இருந்து இதோட மேலதான் போவானா இல்லை இதோட கீழே போவானான்றது அவனுக்கு தெரியும். இதுக்கு இருக்கிறவன் இதுக்கு பெருசாச்சுன்னா இதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு தான் போவான் அப்படின்றது அவனுக்கு தெரியுது இல்ல. So but all that matters a lot, right? So I don't think people இந்த ஹையரிங்ல இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் சின்ன விஷயங்கள் நிறைய it all makes a big difference. They make a lot of difference. And early hiring is always comes from network. நீங்க co-founder எல்லாம் பாத்தீங்கன்னா you don't look for you can't hire a co-founder. You find a co-founder. அது வந்து ஒரு மாதிரி லைஃப் பார்ட்னர் மாதிரி தான் தேடி கண்டுபிடிக்கணும் நீங்க co-founderலாம். But the first set of people can be hired. The first ஃபவுண்டிங் டீம்னு சொல்றாங்களா, co-founder வேற, அதுக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் லெவல் எம்ப்ளாயீஸ், ஃபர்ஸ்ட் 10 employees can be hired. Hiring is easy if you spend and hire the first 10 employees correctly. The next 100 employees are easy. Because அந்த 10 ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயிஸ் அனுப்புறீங்கல்ல, அவன் ஒவ்வொருத்தனும் ஒரு பிராண்ட் அம்பாசிடர். உங்களுக்கு அந்த 10 பேரும் அவன் தெளிவா இருக்கணும், கிளாரிட்டியோட இருக்கணும், கமிட்மெண்டோட இருக்கணும், சின்சியரா இருக்கணும், நாலேஜபிளா இருக்கணும். He is like a superstar. அந்த 10 பேர் கரெக்டா ஹையர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 100 people you can easily hire. இவ்வளவுதான் ஹையரிங். இது ஒன்றும் பெரிய கம்ப சுத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு அந்த கிளாரிட்டி இல்லாதனால ஒரு மாயை மாதிரி இருக்கும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸியா இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் இட்ஸ் அன் அன்னோன் திங் தான். ஸோ அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஸோ நான் ஒரு சீக்வன்ஸ்ல போறேன். ஸோ ஓகே, ஒரு குட் ஐடியா, ப்ரெஸிங் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்காக நான் அதுக்குரிய டெக் ஸ்டாக்கை பில்ட் பண்றேன், ரைட் பீப்புள் ஆன்போர்ட் பண்ணி அவங்கள வச்சு பில்ட் பண்றேன். How would you take that to the market? I wouldn't hire more than 5 people. அப்படியா? ஓகே, இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான இந்த பர்టిక్యులர் ஐடியா எடுத்து பண்றோம்னா 5-6 people max. ஓகே, அவ்வளவுதான் ஹையர் பண்ணுவேன். This company cannot be more than 10 people. Okay, shouldn't be. பட் இப்போ வேர் ஹவுஸ் இதுக்கெல்லாம் நிறைய தேவைப்படுவாங்க. You're talking about the core team, not the team. Yeah, the core team that runs the company. மத்தவங்க எல்லாம் வந்து we can even hire on contract. அதெல்லாம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். But I think the team, this is a tech company. It's tech and logistics, supply chain and logistics company, right?
So that's what it is, and you'll probably start with one or two, figure out, you have to smartly figure out how to be present in like 10 cities. That's where the initial money will go. Yeah. And then you will go, I won't go after the most premium brands. Initially they won't come. Like for example, I won't go to a tea box. They're like very big and they probably have their own warehouse or supply chain. I don't know what do they do, but I will probably go to a secret alchemy. Because in my network I know most of these brands. Sometimes I know the founders. Okay. So it's very easy for me, Sure. actually. Right, I can, they're like one WhatsApp message away or one email away. It's very easy for me. But ஆனா இந்த மாதிரி இதுக்கு there is a platform called Shiprocket ஓதோ இருக்கு. Shiprocket does the shipping, delivery and இல்ல அது API தானே. Okay. So அதுலயே மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துருது. அது okay, but that is a different problem. Okay. See, consumer sideல there is no solution. See, you don't know that. As a consumer, you still have to go to a D2C website. So Shiprocket sits in between the B2B website, the D2C website, and the delivery provider. It gives you an API and seamless integration. So, but I don't know now, this was the original thing. If they changed now, எனக்கு தெரியல. அவன் ஒரு ஃபீச்சரா மட்டும் இதை ஆட் பண்ணிட்டு. I get the point. I mean, it's not just this idea. There are millions of problems around us. I would say if Shiprocket has done it, I won't be going. Why I feel Shiprocket has not done it now? I won't be going to a D2C website. I'll be going to a equivalent of a Flipkart for D2C brands. I'll go to one portal and do it. The fact that I'm not doing that already means Shiprocket is not solving from the consumer standpoint. Correct. Probably solving from the D2C standpoint, but that is not sufficient. Yeah. Okay. So இப்போ we are going in steps. அடுத்து என்ன, எப்படி இதை கோ டு மார்க்கெட் என்ன எடுத்துட்டு போவீங்க? அதான் இந்த கஸ்டமர் அக்வயர் பண்றது தான் பிக்கஸ்ட் சேலஞ்ச் இல்லையா? ப்ராடக்ட் இன்னைக்கு வந்து ஐ திங்க் இந்த இயர் ஆஃப் ஏஐ பில்டிங் அ ப்ராடக்ட் ஹார்ட்லி டேக்ஸ் ஃபியூ. கஸ்டமர் இது ரொம்ப, அதான் சொல்ல வரீங்களா? இப்போ நீங்க வந்து if you go to a tier like a good brand, they will actually put, in some sense, if you solve the problem very well, they will actually say buy from here அப்படின்னு அவங்களே ப்ரொமோட் பண்ணுவாங்க. If you solve the problem really well, they will do that after some time. And I think with all the video platforms like Instagram, நேத்திக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். இல்ல உதாரணத்துக்கு I would start with micro influencers or nano influencers who have like 25,000 followers. But in the மாதிரி கேஸ்க்கு shouldn't be the founders doing the marketing themselves? For example, நான் தான் யூஎஸ்ல இத்தனைக்கும் அவர் ஐ திங்க் ஹீஸ் இன் ஹிஸ் லேட் 60s, ஜஸ்ட் ஆயில் புல்லிங் பண்றது தான். ஸோ ஜஸ்ட் லைக் ஹவு தே டுக் யோகா டு த வெஸ்டர்ன் வேர்ல்ட், ஒரு இந்தியன் பேக்ரவுண்டில் உள்ள இந்தியன் பார்ன் ஒரு பர்சன் லிவிங் இன் தி யூஎஸ் எப்படி யோகாவை எடுத்துட்டு போனோமோ அதே மாதிரி இந்த ஆயில் புல்லிங் எடுத்துட்டு போகணும்னா அதுக்கு ஸ்விஷ் சம்திங்னு ஒரு பிராண்ட். ஆமா, அது ரொம்ப பாப்புலரா வைரல். ஆனா இதுக்கு அது ஒர்க் ஆகாது. ஏன் ப்ராப்ளம்னா, இது வந்து இட்ஸ் a marketplace which is going to have heterogeneous products. So it is very difficult for the founder himself to build. For example, these are the knowledge. Like people don't know. Got it. So if you have an heterogeneous product, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்காங்க. அத்தனை ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமரையும் நீங்க எப்படி போய் அட்ராக்ட் பண்ணி எல்லாரையும் இந்த ஒரு காமனான பிளாட்ஃபார்ம் கொண்டு வரணும்னா முடியாது. அதுக்கு ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு இப்போ வீகன் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீகன் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்றதுக்கு வீகன் இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க. இப்போ ஃபேஷன் ப்ராடக்ட் இருக்கு, ஹேண்ட் பேக்ஸ் இருக்கு, அப்படி இருக்குன்னா அதை ப்ரொமோட் பண்றதுக்கு வேற ஆள் இருக்காங்க. பெர்ஃப்யூம்ஸ் அதெல்லாம் ப்ரொமோட் பண்றதுக்கு. இப்போ if I am a founder which is selling all these things on my marketplace, so it's not going to have, meaning it's difficult. Yeah. But I would rather do it like that and somehow, meaning I'll start somewhere like that and then start from the place where the pressing need is there. நீங்க வந்து எனக்கு I want to know more about how you built your company. ஏன்னா நீங்க you are from கடலூர்ல வந்து புக்கு கிடைக்காம நீங்க I was looking for about you and பாண்டிச்சேரி வரைக்கும் டிராவல் பண்ணி அங்கே போய் தான் புக்கே வாங்க ஒரு பீரியட்ல இருந்து அண்ட் யூ செல்ஃப் டாட் யுவர் செல்ஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தென் யூ ஹவ் பில்ட் சம் கம்பெனி. ஹவு இஸ் இட் ஈவன் டூவபிள்? ஐ மீன் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா
இப்போ ஒரு ஐடிக்குள்ள வேலைக்கு போறதே வந்துட்டு படிச்ச அவன் டிகிரி, மாஸ்டர் டிகிரி எல்லாம் வச்சு ஐடிக்குள்ள போறது கஷ்டமா இருக்கு. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட், நாட் ஈவன் அ டிகிரி, யூ ஆர் ஏபிள் டு கெட் இன்டு அ கம்பெனி அண்ட் அங்கிருந்து யூ ஆர் ஏபிள் டு ஸ்டார்ட் யுவர் ஓன். இப்ப பார்க்கும்போது இது எல்லாமே கொஞ்சம் டாண்டிங்கா இருக்கு. அப்பெல்லாம் வந்து pretty young, right? So when you are நீங்க ரொம்ப சின்ன வயசுல வந்து எல்லாமே ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கஷ்டமே அவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்காது, தெரியாது. இஃப் யூ ஆர் பேஷனேட் அபவுட் இட். ஓகே. ஸோ முக்கியமான விஷயம் அந்த பேஷன் தான். உங்களுக்கு அது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க எதை வேணா பண்ணுவீங்க இல்லையா? இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் வெரி ஸ்கேர்ட் வித் கோல்டு எனக்கு ரொம்ப பிடிக்காது. அதனால இப்ப இமேலயாஸ் ஏறுறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் யோசிப்பேன் எப்படி ஏறுறாங்க இமேலயாஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 23 டிகிரி போனாலே குளிர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு நான் 24, 25 வச்சுக்குவேன். But the point is, the guys who are passionate about climbing Himalayas, they don't see it as a problem. Okay. இப்போ எனக்கு அது ப்ராப்ளமா தெரியுது, ஏன்னா அவங்களுக்கு அது ப்ராப்ளமா இல்லை. ஏன்னா அவங்களுடைய பேஷன் வந்து அவங்களை அங்கே எடுத்துட்டு போகுது. அவங்களுக்கு அந்த குளிர் அது எல்லாமே அவங்களுக்கு தெரியறது இல்லை ஆக்சுவலா. அது மாதிரி தான் லைக் நான் வந்து அந்த சமயத்துல வந்து ப்ரோக்ராமிங் வந்து என்னோட ரொம்ப பேஷனாக போயிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் வந்து ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாண்டடா எடுக்கல. ஓகே. இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது ஐ சம்ஹவ் காட் ஸ்கேர்ட் அபவுட் கம்ப்யூட்டர்ஸ். ஐ டோன்ட் நோ வை. 12th ஸ்டாண்டர்ட் 11th 12th வந்து எப்பயுமே நீங்கள் குரூப் எடுக்கணும். லைக் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருது ஏர்லி டேஸில். நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? Tentatively this was in which year? 91. Yeah, sorry, 89. Wow. கம்ப்யூட்டர்லாம் இங்க இருந்ததா முதல்ல லேப்லலாம்? ஆமா, யுஎஸ்லயே வந்துட்டு வந்துருச்சு கம்ப்யூட்டர் வந்துருச்சு. there is no it's a green terminal, it's a console. There is no graphics, there is no UI, there is no windows, there is just a graphics. இது green screen terminal மாதிரி இருக்கும். நீங்க அப்படியே டிக்கு சவுண்ட் வரும் வச்சுக்காங்களேன். ஸோ அது மாதிரி ஒரு லேப்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதை போய் எட்டி பார்த்தேன், ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி ஓகே, இது ஏதோ நமக்கு இப்போ வேலைக்காகாத போல அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல. ஓகே. ஸோ ஐ டுக் பயாலஜி தான். ஸோ ஐ ஆக்சுவலி ஸ்டடிட் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஓகே. த ஆப்ஷன்ஸ் வாஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. திஸ் வாஸ் 11th 12th இதுதான் ஆப்ஷன்ஸ். ஸோ ஐ ஆக்சுவலி சார் ஓகே, இது கம்ப்யூட்டர்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ பட் like 3 years, 2.5, maybe 2.5, 3 years later, I got accidentally I got introduced to again computers. ஃபன்னா போய் கற்றுக்க ஆரம்பித்தோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஈவினிங் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி சும்மா ஊர் சுற்றிட்டு இருந்தோம். சரி ஓகே, எல்லாம் பசங்க வச்சு அங்கே போகலாம், டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் போய் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஸோ அப்படி போய் அங்கே டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் கற்றுக்க ஆரம்பிச்சு அந்த ஓனர் வந்து he bought a first computer. ஓகே. ஸோ அதனால சரி அவர் வந்து கம்ப்யூட்டரும் படிங்கப்பா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கம்ப்யூட்டர் படிக்க ஆரம்பித்தோம். ஓகே. ஃபன்னாக ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக. இட் இஸ் நாட் எனி சீரியஸ் கம்ப்யூட்டரில் பெரிய ஆள் ஆகணும் அப்படிலாம் நினைக்கல. ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் மாதிரி ஆரம்பிச்சது தான் அது ஆக்சுவலாக. அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவ்வளோ ஹுக்கப் ஆகலை. அவங்க என் கூட ஒரு 5-6 பேர் படித்தாங்க. நாங்கள் எல்லாரும் we all studied together, we are all still together. So we have எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒன்று இருக்கு, 10 பேர் இருக்கோம். நாங்கள் எல்லாம் வந்து என்ன 5th 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா இருக்கும். இன்னைய வரைக்கும் we are touch wood, we are all together and every year we go out for a trip and all these things. அந்த கேங்கில் வந்து ஒரு 6-7 பேர் மட்டும் நாங்கள் போகணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து I don't think anybody else got hooked up on programming the way I got hooked up on it. Okay. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரொம்ப ஹுக்கப் பண்ணேன். அது அந்த சொல்லி கொடுத்தவர் வந்து அவருக்கு பேசிக்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்துச்சு. அப்போ அதுதான் ஓரளவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவருக்கு எதுவும் தெரியாது, அவரே பார்த்து தான் பார்த்துட்டு இருந்தாரு. தேடுறதுக்கு கூட கூகுள் கூகுள்ல எதுவே கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, புக்கு தான் இருக்கும். அடுத்த புக்கு வாங்கணும்னா கடலூர்ல புக் ஸ்டோர் கூட கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஸ்டேஷனரி தான் இருக்கும், அங்கே விற்பாங்க. புக் ஸ்டோர்லாம் எதுவும் கிடையாது அங்கே. அப்படியே புக் இருந்தாலும் கம்ப்யூட்டர் புக்ஸ் இருக்காது. மோஸ்ட்லி தமிழ் புக்ஸ், அந்த மாதிரி ஏதாவது நாவல், அப்புறம் இந்த இலக்கியம், அந்த மாதிரி புக்கு, ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி புக்லாம் இருக்கும். பட் தேர் இஸ் நோ கம்ப்யூட்டர் புக்ஸ். ஸோ அங்கேருந்து கடலூர்லேருந்து எய்தர் யூ சைக்கிள் ஆர் டேக் அ பைக் அண்ட் கம் டு பாண்டிச்சேரி. ஹிக்கின் பாத்தம்ஸ் இருக்காங்க. ஓகே. மெயின் நேரு ஸ்ட்ரீட்ல இருக்கு. அங்கே போயிட்டு வாங்கணும்.
அங்க வாங்குனீங்கன்னா அங்க அப்பெல்லாம் டாலர்ல விற்போம். நம்ம ஊர்ல டாலர்ல எல்லா புக்ஸும் கம்ப்யூட்டர் புக்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட். எதுவுமே இந்தியன் பப்ளிஷனே கிடையாது. அதுல என்ன ப்ராப்ளம்னா டாலர்ல விற்கிற புக்ஸ் வந்து அன்னன்னைக்கு பிரைஸ் மாறும். நேற்று 40 ரூபான்னுவோம், இன்னைக்கு 45 ரூபான்னுவோம்ல. ஸோ எவ்ரி டைம் யூ கோ தே வில் கம்ப்யூட், தே லுக் அட் த கரன்சி, கன்வெர்ட், அதான் சொல்லுவான். இப்போ நான் வந்து $40 கொடுத்து வாங்கியிருக்கேன் அந்த சமயத்தில். ஐ திங்க் இட் வாஸ் லைக் 40 rupees or 35 rupees or something. Booksலாம் காஸ்ட் 900 rupees, 1400 rupees. This was 30 years back, more than 30 years. This was 93, 94. 33 years back. Wow. Yeah, அப்ப வந்து 1900ன்றது ரொம்ப பெரிய, நிறைய பேருக்கு மந்த்லி சாலரியே அதுதான். அந்த புக்ல இன்னும் வச்சிருக்கேன் நான். So I think I would say I was somewhat privileged. So இங்க தான் அந்த privilegeனா என்னன்னு நம்ம சொல்றோம்ல. privilegeனா நீங்க 1993ல 1000 ரூபாய் கொடுத்து புக் வாங்க முடிஞ்சிச்சுன்னா you are privileged. You are not like you're not like an ordinary person, right? So I didn't know that at that time. You are from a privileged background. You can spend 1000 rupees and buy a book. இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல 1000 ரூபாய் கொடுத்து புக் வாங்க மாட்டேங்கிறாங்க. இன்னைய டேட்டுக்கு 2026ல 1000 ரூபாய் கொடுத்து புக் வாங்கி படிக்கிறாங்கன்னா எவனும் படிக்க மாட்டேங்கிறான். பீட்சாக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அவங்களே வேணா கம்பெனி தான் அவங்கள முன்னேற்றும். கம்பெனி தான் வந்து அவங்களை அடுத்த கொண்டு போகணும். கம்பெனி தான் செலவு பண்ணணும். எல்லாமே அவங்களுக்கு செலவே பண்ணிக்க மாட்டாங்க. வாங்குற சம்பளத்துல என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. எனக்கு 1000 rupees கொடுத்து ஒரு புக் வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்க அந்த நாலேஜ் ரொம்ப டெமோக்ரட்டைஸ் ஆயிட்டனால அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் மோஸ்ட்லி பீப்புள் ஸ்டாப் லேர்னிங். அண்ட் லேர்னிங்கே வந்து ஒரு பேர்டனாக தான் பார்க்குறோம். படிக்கிறதே வந்து ஒரு பேர்டன் மாதிரி தான் இருக்கு. அது வந்து என்ன சின்ன வயசுலேருந்தே நம்ம படிக்கிறது வந்து ஒரு பேர்டன் ஆக்கிட்டாங்க. அது கஷ்டமான வேலை, எக்ஸாம்லாம் வச்சு அதை ஸ்கேர் பண்ணி, அது டென்ஷன் பண்ணி, ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கி அப்படியே படிச்சு ஒரு மாதிரியா காலேஜ் போய் வேலைக்கு போயிட்டேன்னா அப்பா முடிஞ்சிச்சு, படிக்கவே தேவையில்லை, இனிமேல்ட்டு நம்ம வேலை இது படிக்க வேணாம், அவ்வளோதான், வேலைக்கு போய் சேர்ந்துட்டோம்னா படிக்க வேணாம் அப்படின்றது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. பட் லேர்னிங் இன் லைஃப் நெவர் ஸ்டாப்ஸ் அப்படிங்கிறது ஐ டோன்ட் திங்க் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். பீப்புள் திங்க் வேலைக்கு போய் சேர்ந்துட்டோமா, இனிமேல் நம்ம வேலை என்னன்னா வீடு வாங்கணும், செட்டில் ஆகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இஎம்ஐ காரில் வாங்கணும், அதுக்கு இஎம்ஐ பே பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர ஐ டோன்ட் திங்க் தேர் திங்கிங் அபவுட் வாட் இஸ் மை என்னோட நாலேஜ் லெவல் நேற்று என்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு என்ன இருக்கு, நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. தேர் கெட்டிங் அப்சல்யூட் பை த டே. Correct. Right? Most people are, if somebody says I have 5 years experience, most people have 1 year experience multiplied by 5 years. They don't have 5 years experience. அதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் இயர் என்ன படிச்சாங்களோ, ஃபர்ஸ்ட் இயர் என்ன கத்துக்கிட்டாங்களோ அது 5 வருஷம் திருப்பியும் செக்கு மாடு மாதிரி பண்ணி 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த 5 எக்ஸ்பீரியன்ஸ்ல பிரயோஜனமே கிடையாது. 5 year experience means 5 unique years of experience. That means second year you cannot do what you did first year. Third year you cannot do what you did second year. Fourth year you would have done something different. Then you have 5 years experience. But most people have 1 year experience multiplied by 5. And that is the problem of most people today. So we are talking about நீங்க இந்த கடலூர்ல இருந்து போய் புக் வாங்கி செல்ஃப் இது. ஸோ நீங்க ஒரு ஜாப்க்கு போறீங்க. எனக்கு இப்போ ரொம்ப நிஜமா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா டிகிரி இல்லாம அந்த பீரியட்ல அதுவும் ஒரு ஐடில எப்படி ஒரு ஜாப்க்கு உங்களால உள்ள போக முடிஞ்சது? அகெயின் அந்த பிரessing நீட்னு சொல்றோம்ல, அது அப்ப எனக்கு தெரியல. அவங்களுக்கு ஒரு பிரessing நீட் இருந்திருக்கு. ஆமா, அந்த மாதிரி அந்த பிரessing நீட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் போன கம்பெனி வந்து Hewlett-Packard, HPன்னு சொல்லிட்டு இஸ் ஒன் ஆஃப் த லாட் ஆஃப் பீப்புள் நோ இட் அஸ் அ பிரிண்டர் கம்பெனி. பட் தே ஹேவ் லேப்டாப் அண்ட் பிரிண்டர் HP அப்படின்னு சொல்லாங்க. பட் ஆனா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, ஹெச்பி வாஸ் த பாயினியர் இன் த சிலிக்கன் வேலி. அவங்க தான் சிலிக்கன் வேலியை உருவாக்குனதுல ஒரு 4-5 கம்பெனி இருக்காங்கன்னா அதுல ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் இஸ் இன்டெல், ஹெச்பி. இவங்கெல்லாம் தான் சிலிக்கன் வேலியே உருவாகுது. ஓகே. ஸோ இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த படத்தில் வருமானு ஞாபகம் இல்லை எனக்கு, ஆனால் ஒரு புக்கில் போட்டிருக்காரு. இப்போ ஸ்டீவ் ஜாப்ட புக்கு படிச்சிங்கன்னா போட்டிருப்பாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல அவரை ஃபயர் பண்ணிடுவாங்க கம்பெனிலேருந்து. பிகாஸ் John Scully will come from Pepsi or something, right? And then he becomes a CEO and he fires Steve Jobs. When he fired Steve Jobs, he was very pissed off. So he calls Dave Packard. Dave Packard is one of the...
ஸோ பில் ஹியூலெட் அண்ட் டேவ் பேக்கர்ட் இவங்க 2 பேர் தான் ஹெச்பி கண்டுபிடிக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க, ஃபவுண்ட் பண்றாங்க. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் ஹியூலெட் பேக்கர்ட். ஸோ ஹி கால்ஸ் டேவ் பேக்கர்ட் அண்ட் லிட்டரலி கிரைஸ் டு ஹிம் சேயிங் தட் ஐ ஃபக்ட் அப். ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஸ்டேச்சர் வந்து ஹெச்பி ஃபவுண்டர்ஸ் ஹேவ். ஸோ வென் ஐ ஜாயின் ஹெச்பி இட் வாஸ் அ phenomenal company, one of the best companies. இன்னைக்கு கூட சிலிக்கன் வேலியில வந்து இஃப் somebody starts a company and if they want to create an employee handbook, HP has a handbook called HP Way. அந்த புக்கை வாங்கி காப்பி அடிப்பாங்க, அது சேவ் ஆஸ் போட்டு காப்பி போட்டு அதெல்லாம் அங்கங்க மாத்திட்டே எல்லாம் ஹெச்பின்னு இருக்கோ. கூகுள்னால இட்ஸ் கிரியேட்டட் பை லைக் தட் ஒன்லி. கூகுளோட ஹேண்ட் புக்லாம் வந்து காப்பிட் a lot from HP Way. Okay. Yeah. So lot of, I mean, Google, all the big companies, they get inspired from how HP ran the culture. Okay. So I was lucky enough. So HP க்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, they were a large Unix project. And it was in C, C++, and it had Java. And I had all these 4 skills. I had Unix background, C and C++, and I also knew assembly language. Plus, அப்பதான் ஜாவான்னு ஒரு லாங்குவேஜ் வந்துருச்சு. ஸோ நான் ஏதோ தத்து புத்துன்னு படிச்சு கொஞ்சம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு 4 லைன் எழுதுற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தேன். அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் த ஒன்லி ஒன் ஹூ ஹேட் ஆல் தி திங்ஸ் அண்ட் த கைஸ் இன்டர்வியூவர் செட் யா திஸ் கை இஸ் குட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ தட் இஸ் த பிக் பிரேக். ஸோ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, விளையாட்டா டைப் ரைட்டிங் கற்றுக்க போய் அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு computer science pick up பண்ணதுனால when there was an opportunity you were able to get into it. Yeah. So it's really you so sometimes it's serendipity அப்படினு சொல்லுவாங்கல்ல. So sometimes it's not very planned. Yes. But when you are skilled, when you are ready for something, when there is an opportunity, you will be able to land into it. Correct. So like what they say, luck is when opportunity meets preparedness. Exactly. Correct. Somebody who is prepared and then opportunity comes, you feels like it's luck. True. Right. So but that's really what happened. Okay. But I did really well in HP. I know first time போகும்போது கடலூர்ல இருந்து போறேன் இல்லையா. So I have not worked in big companies at all. That's my very first company. I was very lucky to be getting HP. ஃபர்ஸ்ட் போகும்போதெல்லாம் பயமாவே இருக்கும். அந்த பெங்களூர்ல கனிஹம் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் இன்னைக்கு கூட அப்படியே கண்ணில் நிற்குது. இட் இஸ் லைக் இட்ஸ் அ ஹியூஜ் பில்டிங். இட்ஸ் அ ஹியூஜ் பில்டிங். ஐ ஹவ் நெவர் கான் இன் டு தோஸ் கைண்ட் ஆஃப் பில்டிங்ஸ் இன் மை லைஃப். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் வாக்கிங் இன் டு. அதான் அங்கே அட்டெண்டன்ஸ் எங்கே இருக்குது எல்லாமே அப்படியே மிரள்ற மாதிரி இருக்கும். இது வைக்கிறான், ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வரல, ஐடி கார்டு வைக்கிறான் அப்படி இப்படின்னு லேப்டாப் கொடுப்பாங்க. ஜஸ்ட் லைக் டூ ஸ்கேரி, இன்டிமிடேட்டிங்கா இருக்கும். இன்னைக்கு கூட வந்து கிராமத்துல இருந்து வந்தாங்கன்னா they don't go to Phoenix Mall. For all you know, Phoenix Mall has the same product that they are buying for cheaper price. But they'll still go to Ranganathan Street in T Nagar and buy because it's not intimidating for them. Phoenix Mall குள்ள போறதுக்கே பயமா இருக்கும். If you are ஊர்ல இருந்து வந்தீங்கன்னா, கிராமத்துல இருந்து வரீங்க இல்லையா, வரும்போது அந்த Phoenix Mallங்கிறதே ஒரு டெரரா இருக்கும். ஆக்சுவலா இட் லுக்ஸ் ஒரு அந்நியமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் போகும்போதுல. ரொம்ப டெரரா இருந்துச்சு. ஐ வாஸ் திங்கிங் நிறைய அங்கே கத்துக்கலாம், இல்லை நம்மளோட பெரிய ஆளுங்களாம் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போனேன். அப்புறம் உள்ள போனதான் தெரிஞ்சிச்சு நாமளே பெரிய ஆள் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்லேயே நான் தான் நல்லா பண்ணேன் இருக்கிறதுலே. ஐ ஜஸ்ட் டிட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். பட் பிகாஸ் நான் நிறைய ஐ வாஸ் வெரி பேஷனேட் அபவுட் ப்ரோக்ராமிங்னால நிறைய நான் படிச்சு வச்சிருந்திருக்கேன். எனக்கே தெரியல, நிறைய படிச்சு வச்சிருந்ததுலாம் வந்து அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எதெல்லாம் நான் வந்து சும்மா விளையாட்டாக கற்று வச்சிருந்தேனோ அது எல்லாமே வந்து ரொம்ப டைரக்டாக ப்ராஜெக்டில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால ஐ வாஸ் ஏபிள் டு டூ ரியலி வெல். ஐ ரோட் சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங், ஷேர்ட் மெமரிஸ், செமஃபோர் ஆப்ரேஷன், அப்புறம் ரொம்ப அட்வான்ஸ்டு கான்செப்ட் இன் யூனிக்ஸ். அதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கணும்னு படிச்சு வச்சது. அப்போனா அந்த ப்ராஜெக்ட்ல அது எல்லாம் தான் இருந்துச்சு. பட் என்னோட கூட இருந்த டீம் மெம்பர்ஸ்க்குலாம் பெருசாக அந்த எக்ஸ்போஷர் எதுவுமே இல்லை. அவங்க ப்ராஜெக்ட்லாம் எடுத்து நான் தான் பண்ணுவேன். பண்ணிட்டு ஐ வில் ஆல்வேஸ் கிவ் த கிரெடிட் டு தம். பட் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஆல்சோ. பட் இப்போ இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். நிறைய இப்போ இன்ஃபேக்ட் அதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட ஆடியன்ஸுக்கு ஒரு கம்பெனி ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் கம்பெனின்னு தோணும். பட் ஆனால் அதுக்குரிய ஸ்கில் நமக்கு இருக்குதா இல்லையானே தெரியாது. அது தவிர ஒரு கமிட்மெண்ட், பர்சனலி எனக்கு ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட், இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க.
நான் ஆரம்பிச்சா ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதுன்னு என்ன இண்டிகேட்டர்ஸ் பார்க்கணும்? இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி அந்த இண்டிகேட்டர்ஸ் தெரிஞ்சது? ஓகே, திஸ் இஸ் டைம் ஃபார் மீ டு கோ அண்ட் ஸ்டார்ட் மை ஓன் கம்பெனி, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ கம்பெனி டு பிகம் ரிச் or make money, that is the one that's going to be difficult. Yes. That is the real problem. Most people think that you start a company and you can become rich quickly. It's not going to happen. Yes. அதுதான் ப்ராப்ளம். ஸோ இட்ஸ் கோயிங் டு டேக் அ while. அது வந்து பயங்கரமாக மிஸ்கால்குலேட் பண்ணிடுவாங்க. எஸ், இவென்ச்சுவலி யூ வில் பிகம் ரிச். அந்த இவென்ச்சுவலிங்கிறது எவ்வளோ டைம்னு அவங்களுக்கு தெரியாது. Some people can become in under 5 years. Some people can become in 10 years. For me, it's taken 20 years. Like if you take Girish from Freshworks, so he is able to do it in 10 years, right? The big difference is he started 10 years later than me. So I started in 2000, like roughly around 10 years. So I started 10 years earlier than him. At that time, it was the very difficult time to start, right? So it's much more easier to start 10 years later. So some people can do it in 10 years. Minimum, it will take 5 years. Yes. They underestimate this. And to sustain something for 10 years, it cannot, 10 வருஷம் காசே வராதுன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ வாட் இஸ் தட் யூ கோயிங் டு மோட்டிவேட் யூ? 10 வருஷத்துக்கு காசு வர போகிறது இல்லை. கரெக்ட். அப்படின்னா என்ன மோட்டிவேட் பண்ணுவாங்கள? ஏன்னா காசு வராது. அப்போ காசு தான் உங்களுக்கு முக்கியம் நினைச்சு நீங்க கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னா 10 வருஷத்துக்கு காசே வராது. அப்ப உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? நீ ஏதோ பெரிய பணக்காரனாருன்னு சொல்லிட்டு போனியா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நீங்களும் அப்படிதான் நினைச்சு ஸ்டார்ட் பண்றீங்க. அப்போ இட் ஒன்ட் ஒர்க். ஸோ அப்படின்னா காசை தாண்டி ஒரு ஆம்பிஷன் வேணும். டு சஸ்டெயின் தட் ஃபார் 10 years. அதுதான் பேஷன்னு சொல்றோம். இந்த பேஷன் ஏன் வேணும் ஸ்டார்ட் அ கம்பெனின்னு சொல்றாங்கன்னா, 10 வருஷம் எப்படி தாக்கு பிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதான ஒரு டிபேட்டபிள். நான் எப்பவுமே டோன்ட் ஃபாலோ யுவர் பேஷன், எங்கேயாவது கூட்டு போய் விட்டுரும். இல்ல, அந்த பேஷன் வேற. ஆமா, ரொம்ப சில நேரம் பேஷனேட்டா நான் அதை பண்றேன்ட்டு ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல, சினிமா எடுக்க போறேன், அது வேற. அது வந்து என்னன்னா, ஹாபி இஸ் கன்சிடர்ட் as பேஷன். See, there is a different kind of passion. பேஷன் வந்து அவங்கள கேட்டீங்கன்னா, பேஷனுங்கிறது கேன் யூ டேக் சம்திங் as your career and do it for 20-25 years. அப்படிதான் நீங்க யூஸ் பண்ண. இப்போ அவங்களாம் என்ன கேட்கிறாங்கன்னா, வேலைன்னு ஒன்று வச்சுட்டு சைடில் ஹாபியாக ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது, சைடில் ஹாபியாக வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, சைடில் வந்து குக்கிங் பண்ணுறது, இல்லை பேக்கிங் பண்ணுறது. That is a kind of a passion. We are not talking about that passion. The passion that I am talking about is not a hobby type passions. The passion that I am talking about is a passion that keeps you awake at night. Yeah. The passion that takes you, like சோறு தண்ணி இல்லாம ஜாலியா ஒர்க் பண்றது and you don't feel like pain. அது வந்து உண்மையான பேஷன். அந்த பேஷன் இருந்துச்சுன்னா நீங்க you will always succeed. You take இளையராஜா, அவர் வந்து உண்மையாலுமே சோறு தண்ணி இல்லாம ஊரா போய் பாட்டு பாடி இருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவரும் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they were part of ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு பாட்டு பாடிட்டு இருந்தவங்க தான் அவங்க அண்ணனும் இளையராஜா, அந்த தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து தெருத்துறா போய் பாடலர் பிரதர்ஸ். So they will go for the communist party and sing songs. Yes. But this guy was passionate about, he didn't give up. But eventually he succeeded. It takes time. Yeah. So even if it is singing, even if it is movie making, you take Kamal Hassan. Today he is passionate about his movie career and he has become successful. Yes. Everybody will become successful even if you are really passionate about it. But the time it takes might differ. Okay. And that is the big difference. ஓகே. இப்போ நீங்கள் கம்பெனி ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய ரோட் பிளாக்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் வந்திருக்கும். கம்பெனியை வந்துட்டு டைரக்ஷனே பிவட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்னால் இப்போ பிவட் பண்ணதுன்னா திஸ் இஸ் ஒன் மேஜர் பிவட் ஐ ஹவ் டன் இன் மை கம்பெனி, திஸ் வாஸ் த ப்ராப்ளம்னா என்ன மாதிரி? இப்போ ரைட் நோ நிறைய SaaS ப்ராடக்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ்க்கு ஐ திங்க் தே ஆர் கோயிங் த்ரூ திஸ் phase where they have to pivot because of all the AI. Now, I read a article where the founder was saying
we were paying 700K a year to Salesforce, and இப்போ நாங்களே இதை வந்து ஏஐ வச்சே பில்ட் பண்ணிட்டோம், வைப் கோடிங் வச்சு, we are no more using Salesforce, we are saving so much moneyன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய this will trigger and make lot of other entrepreneurs to think and see நம்ம கம்பெனியில் இதை பண்ணலாமான்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டில் SaaS கம்பெனிஸ்லாம் எப்படி பிவட் பண்ணுறாங்க? You've done few pivots. Okay. And 2 succeeded. Okay. And few failed. Okay. Okay. So the first pivot that was succeeded was we started as a DIY platform. And then we didn't pivot it, we only changed the technology. So we continued that. And 2011-12, we pivoted to workflow. Okay. As a general purpose platform, as one of the big learnings. So இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு முன்னாடி லோ கோட்லாம் it was not a pressing need for anyone. So அப்போ என்ன ஆச்சுன்னா we had to pick a smaller number of people for which there is a pressing need. அது என்னன்னு கண்டுபிடிக்கும் போது we found one repeatable pattern of people wanted to do all the approvals in a easy workflow process மாதிரி. Okay. So we reduced the scope. Actually, it's very funny. Before we launched Kissflow as a brand, okay, we had a platform which had 100 features nu vechkonga. We just took 10 matram edutittu we started a brand called Kissflow. Wow. And that became successful. Okay. Because it went after a small set of features to a small set of customers who really needed it. It goes back to the pressing need problem da. Okay. So adu oru alavukku கிராக் ஆச்சு. அந்த சமயத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் வெரி ஈவன் மோர் டிஃபிகல்ட், காம்ப்ளிகேட்டட். எஸ். பட் அப்போ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து நவ் த வேர்ல்ட் இஸ் மூவ் ஃப்ரம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ நவ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் மோர் ஆர் லெஸ் டெட். ஸோ இட்ஸ் மோஸ்ட்லி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ அப்போ வந்து we were able, that's one major pivot that worked for us. Then we pivoted to another one called digital. But அந்த decision எப்படி எடுத்தீங்க? ஏன்னா I have read a book called Build to Sell. Build to Sell. Build to Sell. The core idea of the book நீங்க படிச்சிருக்கீங்க. But the core idea is ரொம்ப அந்த journey ரொம்ப one of the best books, very simple book. The core idea is the founder wants to sell his company. He is into too many things. He offers lot of services. The company who is buying that company, they advise him to focus on one area. Eventually அவ்வளோ சர்வீசஸையும் கட் பண்ணிட்டு வெறும் லோகோ மேக்கிங் சர்வீஸை மட்டும் ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஹி செல்ஸ் தி கம்பெனி. இதுதான் அந்த ஹோல் புக்கே. பட் அதில் அல்டிமேட்டாக பாயிண்ட் என்னன்னா, யூ டோன்ட் ஹேவ் டு கேட்டர் டு சோ மெனி பீப்புள், கேட்டர் டு டிஃப்ரெண்ட் சர்வீசஸ், ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர். தட் இஸ் த காமன் தீம். எக்ஸாக்ட்லி. இது ஆனால் புரிதல் வந்து உங்களுக்கு இது எப்படி வந்தது? See, a lot of time it's trial and error தான். See, யாராவது சொல்லியிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் அது ஒரு பெரிய ரிஸ்காக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரெவென்யூ அவ்வளோ டைவர்சிஃபைடாக வரும்போது இந்த ஒரு 10% எடுத்து இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோங்கிறப்ப அப்போ ரெவென்யூ குறைஞ்சிரும்ன்ற பயம். அந்த சமயத்தில் வந்து we were about to, we are going through a lot of tough time. The company வந்து க்ளோஸ் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. This was in which year? 2013. Okay. Yeah. So அந்த சமயத்தில் we were going through a very tough time. We were about to close the company and this was one use case which a lot of our customers who are using the product were doing that. ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு, டேட்டா இருந்துச்சு, இதுதான் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஒரு கஸ்டமர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, they bought our product for $50,000 at the time. It's a UK customer. They hired an agency to just do the UI alone for $50,000. It was that valuable to them. Okay. Then we went and looked at what the UI they built. I actually went to London and met the CIO and then saw what he built. So he hired a French company who did the front end screen, and he built the early version of some sort of a Kissflow. Okay. So that's where we got the inspiration. Looks like this is what is valuable. So we didn't know that. So we were always building stuff based on what we think is valuable. Okay. But we were never looking at what customers thinks is valuable. So once we got that idea, from there we came back and started building a new product. And that is really what became Kissflow later. So the inspiration, a lot of credit should go to that one customer who really inspired us to do this. Okay. So on the pivot nalla work aachu. So that is what built Kissflow pretty much. But of course marketing really worked well. அதுவும் நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 2018 we did the pivot
2017 to position Kissflow as a digital workplace. Okay. That pivot didn't work. Okay. So around 2021 we again pivoted. அது ஏன் ஒர்க் அவுட் ஆகல? அது ஏன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு கேட்டிங்கன்னா, so some products cannot be offered by everybody. Some products, for example, digital workplace can only be offered by brands that are very like already entrenched. அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, இப்போ 2 கம்பெனி தான் அது பண்ண முடியும். ஒன்று வந்து கூகுள், இன்னொன்று வந்து மைக்ரோசாஃப்ட். ஓகே. வேற ஈவன் அமேசான் கூட பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, the digital workplace ஓட என்ட்ரி பாயிண்ட் வந்து இமெயில், கேலண்டர், டாக்ஸ், டிரைவ் அதெல்லாம் இருக்கு. அந்த ஹோல் ஈகோசிஸ்டம், அந்த ஈகோசிஸ்டம் ஆல்ரெடி இருக்கு. அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் வருது. ஆனா அவங்க ஆல்ரெடி அந்த ஃபுல் சிஸ்டமும் அவங்கள்ட்ட இருக்கு. அதுக்கு மேல இது வர்றது வந்து ஒரு லேயர் மாதிரி வருது. அந்த லேயர், அந்த கீழே இருக்கிற பிளாட்ஃபார்ம் இல்லாம இந்த லேயர் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. அது யார் அது கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. How long you tried this? Luckily this time we understood it easily, so we didn't wait for a long time. Okay. So 2018 ஏதோ லான்ச் பண்ணோம். 2020 2 years. But அதுக்கு 2 years is a long period ல. அதுக்கு அவ்வளோ resources and like what kind of money? Any strategy அதுதான் work out ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 2 years of your time. Any change in pivot will take 2 years minimum. That's the biggest problem in pivots. So when you pivot it takes 2 years for you to decide if it's working or not working or give up. Maybe it will take 3 years. 2 years கூட கிடையாது, 3 years. அதுக்கப்புறம் 2021ல we pivoted from workflow to low code. Because see, we started in low code. Because low code was not taking off, we went to workflow. Okay. By the time we went to workflow and became successful, low code started taking off. So we had to go back to low code again. Okay. So again we went back to low code. That worked well as well. So நம்ம பிளான் படி போகலனாலும் அது ஒரு டைரக்ஷன் எங்க போதோ அதுக்கு அலைன் ஆயிட்டு நீங்க போயிட்டு இருந்திருக்கீங்க. லோ கோட் யூ செட் தெரியாது நமக்கு. see, இதெல்லாம் வந்து you are constantly correcting your understanding and correcting your mistakes and getting to the. இது வந்து ஒரு காட்டுல தொலைஞ்சு போயிடுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நீங்க இந்த ஒரு காட்டுக்கு இந்த பக்கம் இருக்கீங்க, அந்த காட்டை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா ஊர் வந்துடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க அந்த காடை தாண்டி போகணும், வழி தெரியாது உங்களுக்கு. ஆனா அந்த சைடு போகணும்னு தெரியுது. நீங்க காட்டுக்குள்ளார பூந்துட்டீங்க, இப்படி போவீங்க அப்படி போவீங்க. இந்த பிவட்லாம் வந்து இப்படி லெஃப்ட்ல போய் பாக்குறது, ரைட்ல போய் பாக்குறது, கொஞ்சம் தூரம் நேரம் போய் அப்படி இப்படி வளைஞ்சு கிளைஞ்சு புடிச்சு கிடிச்சு ஏதோ ஒரு ஆடு மேலையெல்லாம் ஏறி இறங்கி அப்படியே போய் தவழ்ந்து உருண்டு அந்த பக்கம் போயிருவீங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிதான். அதுல அதுதான் இதான் கரெக்டான அனாலஜி. காட்டுக்கு இந்த பக்கம் இருப்போம், காட்டுக்கு அந்த பக்கம் போகணும். போனீங்கன்னா ஊர் வந்துடும், செழிப்பா வாழலாம் அப்படிங்கிறது ஒரு இது. இந்த காடை கடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்றது தான் பாயிண்ட். நீங்க நிறைய டீடூர்லாம் ஒரு டீடூரும் ஒரு பிவட் மாதிரி, பிவட்டும் ஒரு டீடூர் மாதிரி வச்சுக்கோங்களேன். டீடூர்லாம் எடுக்காம நேர் ரோட கண்டுபிடிச்சு போயிட்டீங்கன்னா சீக்கிரமா போயிடலாம். கரெக்ட். சீக்கிரம் அப்படிங்கிறதே 10 வருஷம். நான் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் a success. For example, if you want to become like a $1 billion company, which is considered as unique, big success. If you want to become a $1 billion company, that is minimum 10 years. Okay. Minimum 10 years. Not maximum. Okay. Minimum 10 years. Okay. The fastest we have done in India, unicorn illa, $1 billion revenue solra. Okay, not on the valuation. Yeah, not purely on valuation. $1 billion revenue, close to $1 billion nu vechukonga. At least or $500-600 million. Now, I think that recently only Freshworks did it. They did $600-700 million in like 10 years nenikkira. Okay. ஸோ அந்த அளவுக்கு பண்ணீங்கன்னா தான். ஸோ தட் டேக்ஸ் 10 years. டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் அவங்க வந்து பெரிய டீடூர்லாம் எடுக்கவே இல்லை, ஸ்ட்ரெயிட் ரோடு பிடிச்சி போயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் சிஆர்எம்ன்ற ஒரு அதனால இல்லை, அந்த கிரீஷ் நியூ அ லாட் ஆஃப் ஸ்டாஃப் இன் த பாஸ்ட். ஓகே ஓகே, நிறைய இருக்கு, தெரிஞ்சிருக்கு. ஓகே, அது பெரிய அட்வான்டேஜ் இருந்துச்சு. இட்ஸ் நாட் லைக் இட் வாஸ் நாட் ஈஸி. அதுவே அவருக்கே அதுவே கஷ்டமா தான் இருந்துச்சு. பட்
இருக்கிறதுல ஈஸி, அவ்வளவுதான். அப்படி வேணா சொல்லிக்கலாம். நீங்க ப்ராடக்ட்டே என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி சுத்தி அப்படி வர்றதுக்கு அட்லீஸ்ட் இதுதான் ப்ராடக்ட்னு அதுல பில்ட் பண்றது ப்ராடக்ட் வந்து கேட்டகரி தான், ம். கேட்டகரிலாம் இருந்துச்சு. ஸோ தே நெவர் வெண்ட் ஆன் நியூ கேட்டகரி கிரியேஷன் எக்ஸசைசஸ். லைக் ஹெல்ப் டெஸ்க் இஸ் பாப்புலர், சர்வீஸ் டெஸ்க் இஸ் பாப்புலர், CRM is popular. Yes. People, I don't think the people product took off that much. Chat was popular. உங்க பிவட்ல ஏன் அந்த மாதிரி நீங்க போகல? Because you are one of the early entrants. நான் வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்தேன். இது வந்து நான் டெக்னிக்கல் பீப்புளுக்கு சிம்பிளா எப்படி அப்ளிகேஷன் பில்ட் பண்றது அப்படிங்கறது தான் ஒரு ப்ராப்ளம். Because I came from a rule engine background, so we wanted to use business rules to build applications, so that there is no need for programming. I never left that problem. I continued to stay focused on that. So do you see that as advantage, or maybe because you were stuck, you couldn't focus on or try something else? See, different belief systems. இப்போ நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, SAP சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 20 வருஷம் டெவலப் பண்ணாங்க. SAP ஓட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 years they just built everything. It took 20 years for them to build it. Okay. ஏன்னா they believed in that enterprise resource planning அப்படிங்கிற அந்த ஒரு மேசிவான ப்ராப்ளம். எல்லாமே ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் செட்டப் இருக்குன்னா from everything should be able to have its one big vision. So it took 20 years for them to build it. Okay. But then they became successful eventually. Yes. And when they become successful, it was unstoppable. Okay. இப்போ லோ கோட் ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா இந்த நோ கோட் லோ கோட் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வர ஆரம்பிக்குது. It is a journey. I don't think there is a specific answer or anything like that. You just continue to align and go. இப்ப திரும்ப ஒரு pivot எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதா because of all the AI, or you think pivot எடுக்கணுமான்னு தெரியல. We don't know. We are still watching. Okay. Because none of the AI tools are able to actually do the real enterprise applications yet. சும்மா எல்லாம் டெமோ அப்ளிகேஷன்ஸ் தான் பண்றாங்க. அதனால இன்னும் அந்த அந்த ரியல் ஸ்கேர் இன்னும் வரல. ஓகே. ஏஐ எல்லா வேலையும் எடுத்துரும் அப்படின்ற ஒரு பயங்கர எங்க பார்த்தாலும் ஒரு பேச்சு இருக்கு. ஸோ ஹவு டு யூ சி, பிகாஸ் யூ ஆர் பார்ட் ஆஃப் தட் ஈகோ சிஸ்டம்? அண்ட் ஏஐ இஸ் a real threat. There is no doubt about that. But it is a threat for people who don't upgrade themselves. என்னோட இது ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் ரிப்பீட் பண்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்து வேலை போகுதுன்னா ஏஐ கிட்ட வேலை போகாது, ஏஐ தெரிஞ்சவனால உங்க வேலை போகுது. That's a big difference. AI is not taking away your job. A person who knows how to use AI is going to take your job. Thank you so much for joining me in the show. Thank you.